சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு கோவை வெள்ளையங்கிரி மலையில் சுயம்பு வடிவில் உள்ள சிவபெருமானை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபட்டனர். தென்கைலாயம் என போற்றப்படும் கோவை வெள்ளையங்கிரி மலை 7 மலை இயற்கை எழில் கொஞ்சும் அழகுடையது. இந்த மலை 4 மலை வரை கற்களால் ஆன படிக்கட்டுகளும் அதற்கு மேல் செங்குத்தான மலைப்பாதையையும் கொண்டுள்ளது. 6வது மலை ஏற்றத்தில் பாறைகளுக்கு இடையே இயற்கையாகவே ஊற்றுத்திருள் உருவாவது இம்மலையின் தனிச்சிறப்பு. 6 மலைகளை கடந்து 7வது மலை உச்சியில் வீற்றிருக்கும் சுயம்புவாக தோன்றியுள்ள பஞ்சலிங்கத்தை ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வழிபடுவது வழக்கம். இவ்வாண்டில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு முதல் தினத்திலிருந்தே மலையேறும் பக்தர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. சூரியனின் முதல் கதிர் இறைவன் மீது விழுவதாகவும், சித்ரா பௌர்ணமியின் தனிச்சிறப்பாக சூரியன் மேற்கே மறைய எதிர்புறத்தில் சந்திரன் உதயமாகும் என்றும் இதில் பங்கேற்ற பக்தர்கள் பரவசத்துடன் கூறினர். இந்த இடத்துல சூரிய உதைக்கிற முதல் கதிர் ஆண்டவன் மேலே தான் விழுகும். இந்த ஆண்டவன் எப்போ உருவானதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. இந்த யுகத்துக்கு கோயில் அல்ல இது. இது எந்த யுகத்தில் உருவானதுன்னு தெரியலைங்க. ஆனால் பசுமாடு முட்டின ஆச்சு, பசுமாடோட காலச்செல்லாம் கோயிலுக்குள்ளார இருக்குதுங்க. 3 லிங்கம் சுயமாக வந்திருக்குது. அதே போல் சித்ரா பௌர்ணமிங்கிற விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சூரியன் மேற்க மறைய இந்த பக்கம் சந்திரன் அதே நேர்கோட்டில் சந்திரன் இங்கேருந்து உதயமாயிட்டே வருவாருங்க. அது ஒரு சிறப்பான இது. அதனால தான் சித்ரா பௌர்ணமியை இங்கே சிறப்பாக மிகப்பெரிய விசேஷமாக எல்லோரும் வர்றாங்க. அடிவாரம் பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தோம். சரி வந்துட்டோம். வயசான காலத்தில் சரி பார்த்துட்டே போயிடலாம். முதல்ல ட்ரிப்பு வந்திருக்கிறோம். ஏற முடியாதுன்னு எல்லோரும் சொன்னாங்க. சரி அந்த ஆண்டவனோட சக்தி இருந்தால் நாங்கள் ஏறி பார்க்கலான்ட்டு அப்படி ஏறி வந்தோம். 3 வருஷமாக வரோம். போனால் நல்ல வைப்ரேஷன் கிடைக்குதுங்க. உடல் ஆரோக்கியமாக இருக்குது. நல்ல தெய்வத்தினுடைய அருள் கிடைக்குது. நாளுக்கு நாள் பக்தர்கள் அதிகரித்து வருவதால் மலைப்பகுதிகள் மாசுபடுவதை தடுக்க வனத்துறையினர்கள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். இந்நிலையில் அவ்வப்போது மழை பெய்து வருவதால் மலையின் சில இடங்களில் வழுக்கல் ஏற்பட்டு பக்தர்களுக்கு சிரமம் ஏற்பட்டுள்ளது.